வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ரொம்பவே விசித்திரமானது. ஒரு அழகான மலை கிராமத்துல நிலா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவகிட்ட ஒரு பழைய ஊதா நிற கூடை இருந்துச்சு. ஒரு நாள் மழை பெஞ்சு முடிஞ்சதும் நிலா அந்த கூடைய விரிச்சு பிடிச்சா. திடீர்னு மேல இருந்து ஒரு குட்டி மேகம் பஞ்சு மிட்டாய் மாதிரி மெதுவா வந்து நிலாவோட கூடைக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிச்சு. நிலா பயப்படாம, "ஏய் மேக குட்டி, நீ ஏன் இங்கே வந்த?" அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த மேகம், "எனக்கு மழையா கொட்டி தீர்க்கிறது பிடிக்கல, எனக்கு விளையாடணும் போல இருக்கு" அப்படின்னு மெல்லிய சத்தத்துல சொல்லுச்சாம். நிலா அந்த மேக குட்டிய தன்னோட குடைக்குள்ளேயே வச்சுக்கிட்டா. நிலா எங்கெல்லாம் போறாளோ, அங்கெல்லாம் அந்த குடைக்கு அடியில மட்டும் குளு குளுன்னு ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஒரு பிரச்சனை, அந்த மேகம் எப்போ பாரு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நிலா அந்த மேகத்துக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா, அது உடனே குட்டி குட்டி பனித்துளிகளா மாறி நிலா மேல கொட்டி அவளை சிரிக்க வைக்கும். நிலாவுக்கும் மேகத்துக்கும் நடுவுல ஒரு அழகான நட்பு உருவாச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த மேகம் ரொம்ப பெருசாகி குடைக்குள்ள அடங்க முடியாம தவிச்சது. நிலா மெதுவா வானத்த பார்த்து, "மேகக்குட்டி, உன்னோட நண்பர்கள் எல்லாம் வானத்துல உனக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. நீ அங்கே போய் தான் விளையாடணும்" அப்படின்னு அன்பா சொன்னா. மேகக்குட்டி நிலாவுக்கு நன்றி சொல்லிட்டு மெதுவா வானத்துக்கு பறந்து போச்சு. இப்போ நிலா வானத்த பார்க்கும் போதெல்லாம் அந்த மேகம் நிலாவுக்கு மட்டும் மழை துளிகளால ஹலோ சொல்லுது. நீதி. அன்பு காட்டுறதுலயும், மத்தவங்களோட சுதந்திரத்த மதிக்கிறதுலயும் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு.